பார்த்துட்டு வந்தீங்களே, இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வேர்ல்டு ஃபேமஸுங்க. அவர் வேர்ல்டு வீடில் ஃபேமஸாக இருக்கிறாரு. அவர் யார் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இவரை தெரியாதா உங்களுக்கு? என்னங்க நீங்க, இவரு தான் ஃபீஸ் புடுங்கி ஊழியம், புரியுதுங்களா? மறுபடியும் அதை பாட்டுவாங்க. This is God. கிறிஸ்துவ வட்டாரத்துக்குள்ள பரபரப்பை ஏற்படுத்தியதுல நம்பர் 1 போதகர் அப்படின்னு சொன்னா இவர் தான். இவர் வேர்ல்டு வீடு ஃபேமஸாக இருக்கிறாருன்னா அந்த பீஸ் புடுங்குற ஊழியத்தை மிக சிறப்பாக செய்து வராரு. அந்த லைவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து துருப்போதனைகளாக இருக்குது. அநேக டான்ஸுகளையும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் பாட்டு வந்திருப்பீங்க. அப்போ பீஸ் புடுங்குற வேலையை ஃபினிஷ்ஃபுல்லாக செய்யக்கூடிய ஒருத்தர். அதில் டான்ஸை பாருங்கள். அதில் மியூசிக் வேறு எப்படி தெரியுங்களா? அஜித் படத்தில் ஒரு படம் அப்படி வருதா? இந்த மியூசிக் எதில் உள்ள மியூசிக்னா அஜித்தோட மியூசிக். பில்லா படம் இருக்கு இல்லையா, அதில் உள்ள மியூசிக்கை அப்படியே வச்சுக்கிட்டு அவரால் தாங்க முடியல, ஆட முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி வச்சு அல்லலுயா அப்படின்ற மாதிரி கணச்சி பீஸ் புடுங்குற வேலையை சிறப்பாக செய்திருக்கிறாரு. ஏன்னா முதல்ல வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில தற்குறிகளை பேசி பேசி டெம்ப்டாகவே போகிற மாதிரி இருந்தது. ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ல, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம என்டர்டெயினாக கொண்டு போகணும். தற்கொலைகளை சில்லறைகள்கிட்டையாக போட்டு பேசிக்கிட்டு இன்னும் திரும்ப வருவான், நம்மளை குறித்து பேசுவான். ஆனாலும் டீல் பண்ணுறது பெரிய காரியமே இல்லை, நமக்கு இதுக்கு சமானம். சரிங்களா? இப்போது பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த போதகர் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுவதுமாக ஸ்தோத்திரம் சொல்லியிருக்காரு. பெந்தைகோஸ்தே வழியில் ஸ்தோத்திரம்லாம் சொல்லியிருக்காங்க. அநேக காரியங்கள் நல்ல முறையாக போயிட்டு இவர் வந்திருக்காரு. இருளா ஆண்டவர் வராராம். அது எதனால் வராராம்? எல்லாருடைய அதாவது சில வல்லமைகள் எல்லாம் இது பண்ணுறதுக்காக இருளா வராராம். திராட்சை ரசமாக வராரா. அதுக்கு அடுத்தாக்கள் சாமுவேலுக்கு அபிஷேகமாக வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு 12 வகையான ஒரு உருட்டியிருக்காரு. அதாவது ஆண்டவர் நமக்கு சொன்ன உபதேசம் என்ன அப்படின்னா, மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உபதேசமாக சீசர்களுக்கு சொல்லி அதனூடாக பிரசங்கம் பண்ணுங்கள், உபதேசித்து சீசர்களாக ஆக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அப்படின்றது. இப்போது புதிய உடன்படிக்கையில் நாம் வந்து அந்த பழைய காரியம் நமக்கு நிழலாக இருக்குது. அதாவது பழைய புளித்தமாகும். அப்போ தேவ நீதிக்காக நம்ம பிழைச்சிருக்கோம், புரியுதுங்களா? பாவத்துக்கு செத்து தேவ நீதிக்கு பிழைச்சிருக்கோம். அப்போ தேவ நீதியாக வசனத்தை பெற்றவர்கள் தேவனுடைய பண்பின் செயலாக்கத்தின் பிரதிபலிப்பாக நம்ம பயணிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு வாஷ். கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும். ஆனால் வேறு விதமாக இயேசுவை காண்பிச்சு புல்பிட்டில் நின்றுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி சீனை கிரியேட் பண்ணி கத்தி இப்படிலாம் ஆண்டவரா இதுவே பண்ணலை, புரியுதுங்களா? இப்படி நம்மளை செய்யவே சொல்லலை, புரியுதுங்களா? கட்டுண்டவர்களை விடுதலை செய்யுங்க, காயப்பட்டவர்களுக்கு காயத்தை ஆற்றுங்க. நம்முடைய சபையிலேருந்து எத்தனை பேருக்கு உதவி பண்ணோம், எத்தனை பேருக்கு தேவ நீதியாக செய்தோம், நாம் அன்போடு கூட நம்ம என்ன எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஒன். நாம் தேவ நீதிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், புரியுதுங்களா? அப்போது அவருடைய காரியங்கள் ஊடாக போகணும், தேவ நீதியாக செயல்படணும், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை உலகம் எங்கும் போய் சொல்லணும். அந்த ஆசீர்வாதம் இல்லை, இந்த ஆசீர்வாதம் இல்லை, இவைகளெல்லாம் வேண்டியவைகளே. உங்களுக்கு கண்டாயமாக எல்லா காரியங்களும் உங்களுக்கு வரும். நம்ம தேட வேண்டியதே இல்லை, அண்ணாணிகள் நாடி தேடுகிறார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே ப்ரொசீடாக உங்களுடைய வாழ்வியலில் வந்துகிட்டே இருக்கும், புரியுதுங்களா? உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆண்டவர் தருவார். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் தருகிறவர், நாம் பெறுகிறோம், புரியுதுங்களா? ஸோ நம்ம இதுக்கெல்லாம் எதுக்குமே கலங்காத, பயப்படாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். இதுக்கு மேலே என்னத்தை போய்ட்டு நம்ம பயப்படணும்? வேண்டியதே இல்லை. ஸோ அப்போ நம்ம வேண்ட வேண்டியதெல்லாம் என்ன? பிறருக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், ஆண்டவருடைய பிரதிபலிப்பை எப்படி காண்பித்தோம், அதுதான் முக்கியம், புரியுதுங்களா? இப்படி ஆடிக்கிட்டு ஏசு ஆடினாரா, பவுல் ஆடினாங்களா, ஒன்று கத்துனாங்களா? நவ. அப்போ அந்த பண்புகள், கிறிஸ்துவ பண்புகள் எப்படி இருக்கிறதோ அப்படி நம்ம இது பண்ணணும். சபைகளில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இது முடியுதா, ஒரு ஏதாவது கஷ்டப்பட்டவங்க இருக்காங்களா, அவங்கள தேர்ந்தெடுத்து ஒரு 10 பேருக்கு உதவி செய்கிற மாதிரி பண்ணுங்கள். இயேசுவை பிரதிபலிங்க. இந்த சபைக்கு போனால் 10 பேருக்கு உதவி செய்கிறாங்கய்யா. ஏசு கிறிஸ்துன்னா ஆண்டவர்னா அவர் தான் ஆண்டவர், அவருடைய பிள்ளைகள்னா அவர் பிள்ளைகள் தான், கிறிஸ்தவன் தான், புரியுதுங்களா? எனக்கு அதாவது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே சிறு வயதிலே வந்து எனக்கு ஒரு பொறாமையாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்க ஒரு கெட்ட பழக்கம் இருக்காது, யாரையும் ஏச மாட்டாங்க, அடிபட்டாலும் வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் தான் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களுடைய நற்பண்புகள்லாம் நம்ம கிறிஸ்தவனை மாறினா கூட இந்த மாதிரியான நல்ல பண்புகள்லாம் நமக்குள்ளே வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி சில வேலைகளை நான் நினச்சிருக்கிறேன். கிறிஸ்தவர்களுடைய பார்வையில் இவங்களும் நல்லா இருக்காங்க, ரொம்ப ஒரு ஜெனுவனான பர்சன், யார்கிட்டையும் தாழ்மையாக பேசுகிறாங்க,
தாழ்மையாக இருக்காங்க, பலருக்கும் அப்படியே வாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கனிவான ஒரு பேச்சு அவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி இளம் வயது காலங்களில் அப்படி நினச்சிருக்கேன். பட் அதை நான் விசுவாசிக்கலை. ஆனால் நான் நினச்சிருக்கேன், நான் அதை ஆண்டவர் அறிவார். ஸோ அப்படிப்பட்ட பண்பில் பலர் நம்ம நினைக்கணும். நம்முடைய காரியங்கள், நம்முடைய கிரியைகள் என்ன பண்ணணும், பிறரை அப்படி ஈர்த்து இது பண்ணணும், வைக்கணும். நம்முடைய பண்புகள், நம்முடைய செயல்திறன்கள் எல்லாமே பிரதிபலிக்க வேண்டும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், வந்திருக்காங்க 50 பேர் வந்திருக்காங்கன்னா 50 பேரில் 10 பேர் பணக்காரர்கள், வசதி உள்ளவர்களை பார்த்து இவைகள் எல்லாம் கடன் இருக்குது, சம பங்காக எடுத்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணுங்க, எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக கட்டப்பட்டவர்களாக நாம் வைக்கணும். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொன்று கத்திக்கிட்டு ஊக்கரவா சந்தரக்கரவா ஆகாத வேலை. இதில் அதாவது அந்நிய பாஷை யாருக்கானது, அவிசுவாசிகளுக்கு அடையாளமாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அந்நிய பாஷை ரீக்கரவா சந்திரக்கரவா அப்படின்னு சொன்னால் பிறனுக்கு புரியுமா? ஒரு இந்துக்களே உள்ள வராரு அப்படின்னா ரீக்கரவா சந்திரக்கரவா, ஓஹோ ஐயர் மாதிரி இவங்களும் ஒரு மந்திரம் வச்சுருக்காங்க போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்போது தமிழில் ஆண்டவர் நமக்கு சரளமான தமிழ் பைபிளை தந்திருக்கிறாரு, தமிழில் பேசும்படி தமிழ் மக்களை நமக்கு ஆத்மாக்களாக தந்திருக்கிறாரு. ஸோ தமிழில் பேசணும், அர்த்தம் திருத்தமாக பேசணும், குறைவாக பேசினாலும் நிறைவான அவர்கள் போகும்படி வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்திறன்களும் சிறப்பாக அமைய வேண்டும். இப்படிப்பட்ட என்ன சொல்கிறது, அது டக்குன்னு வரமாட்டேக்கு மண்டையில் ஏதாவது ஃபீஸ் கொடுக்குற ஊழியர் பயங்கரமான ஆளி. அவர் எங்கே தான் இருக்கிறாருன்னே தெரில. ஐயா ஃபீஸ் கொடுக்குற ஐயா, கொஞ்சம் கவனமாக இருங்க ஐயா. பலிபீடத்தில் நின்றுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம இது பண்ணுறோம், அதில் நிர்விசாரமாக நம்முடைய வார்த்தைகளில் நம்முடைய செயல்பாடுகளில் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவையே பிரதிபலிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? அப்போ 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். புரியுதுங்களா? ஒரு வசனங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம பிரசங்கமாக கொண்டு போகணும். ஏன்னா அதெல்லாம் மாற்றி அமைத்து விட்டார். அவங்களே எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவத்தை, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கவே நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். ஸோ ஆகவே இந்த பீஸ் பிடுங்குற ஊழியருக்கு எச்சரிக்கையாக நீங்கள் கற்றுனாலும் ஆண்டவர் கேட்க வேண்டிய நேரத்தில் தான் கேட்பார். யாருக்கிட்ட கேட்குறாரோ, அதாவது அவர் சித்தப்படி எதையாகிலும் நாம் கேட்கிறோம் என்றால் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்படியே நடக்கும். எந்த காரியத்திலுமே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரு. கவலைப்பட வேண்டியதில்லை, துயரப்பட வேண்டியதில்லை, துக்கப்பட வேண்டியதில்லை. துக்கம் வரதான் செய்யும், போராட்டம் வரதான் செய்யும். அதில் ஆண்டவருடைய வல்லமை கிரியாக செயல்படும். இப்போ நான் சொல்லியிருக்கேன், ஏதாவது உங்களுக்கு இதாக இருக்குது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரத்தன சுருக்கமாக சொன்னாலும் கடுகு சின்னது தான், காரம் பெருசாக இருக்கிறது போல் சிறுக பேசி பெரிய காரியங்களை நம்ம செய்ய முடியும். வேறொரு பதிவில். வணக்கம்.